வணக்கம் மக்களே. சித்தம்பள்ளி மாரியம்மன் கோயில் அப்படின்னாலே அது காவடி ஆட்டத்துக்கு செம்ம பேர் போன விஷயங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிற காவடி ஆட்டம் நைட்டு 10 மணி வரையும் தொடர்ச்சியாக நடந்துட்டு
ஒரு விஷயங்க, அளவு குத்தும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜாலியா ஆடிட்டு வர்றாங்க. இந்த பையன் பயங்கரமா ஆடிட்டு வந்தாப்புல. ஸோ ரொம்ப ஈஸியானது அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, இந்த அளவு குத்தி கழட்டும்போது தான் பார்த்தேன், பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு தண்ணி குடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் குடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தண்ணி குடுத்து தம்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாப்புல. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அத கழட்டுனாங்க. ஒரு சைடுல உள்ளத கழட்டுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் சைடுல அந்த முதுகுல குத்தியிருக்கதையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொக்கி மாரி போட்டிருப்பாங்க இல்லையா ஸ்கின்னுல. ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. அவ்வளோ இதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பைப் மாரி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதில தண்ணிய ஊத்தி அப்படியே அழகா ஒரு சைடு கழட்டிட்டு அப்படியே உருவிட்டாங்க. எவ்வளோ ஈஸியா உருவுறாங்க பாருங்க. ஆனா அந்த பையனுக்கு எவ்வளோ பெயினா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இப்ப தண்ணி எதுக்கு ஊத்திருக்காங்கங்கிறது இதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. தண்ணிய ஊத்தி கொப்பளிக்க சொன்னாங்க. கொப்பளிக்க கொப்பளிக்க அப்படியே பிளட் நெறைய வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவருக்கு நிக்கவே இல்ல. ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால அந்த கன்னத்துல ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தடிப்பா பிளட் இருந்துச்சு. நான் லைவா பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த டைம் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த ஹோல் வழியாவே பிளட் வந்துச்சு. அதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த பையனுக்கு வந்து திரும்ப திரும்ப தண்ணி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சரியானுச்சு. பக்கத்துல இன்னொரு பையனும் வந்து போட்டிருந்தாங்க அளவு. அவருக்கு ரொம்ப கேஷுவலா அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. இவங்க அளவு குத்தி ஆடி வந்த தூரத்தை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ் குறையாதுங்க. அவ்வளோ லென்த்து. அவ்வளோ தூரம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்குமே அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அவ்வளோ சூப்பரா ஆடிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா, அவ்வளோ யங்ஸ்டர்ன்னு சொல்லலாம். யங்ஸ்டர் மட்டும் கிடையாது. ஏஜ்டு பர்சன் கூட வந்து இந்த மாரி ஜாலியா ஆடிட்டு வர்றாங்க. செம்ம எனர்ஜியோட. நான் இதுவரைக்கும் வந்து இவ்வளோ நுணுக்கமா பார்த்தது கிடையாது. இந்த டைம் தான் பார்த்துருக்கேன் வீடியோ எடுத்ததுனால. அவ்வளோ பிரமிப்பா தான் இருக்கு. அவ்வளோ ஃபன் பண்ணி ஏதோ 1 வருஷம் பண்ணிட்டு நிப்பாட்டுறதெல்லாம் கிடையாது. எவ்ரி இயர் வந்து இது வந்து கன்டினியூஸா பண்ணிட்டுருக்காங்க. இருக்கிறதுலே வந்து நம்ம சித்தமல்லியில மாரியம்மன் கோவில் திருவிழா அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸா ஆகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கிறது தான். எனர்ஜியா பண்றது தான். சின்ன பசங்கலாம் சொல்ல வேண்டியதில்ல. செம்ம டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியா இருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பயங்கர டெக்கரேஷனோட செம்ம சூப்பரா வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பறவை காவடி. ஒருத்தர் வந்து அப்படியே கயிறு கட்டி அதிலேயே ஃப்ளை பண்ணிட்டு தான் வருவாங்க. செம்ம எனர்ஜியா பயங்கரமா டான்ஸோட வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பயங்கர ரிஸ்க்கான விஷயம் தான் அது. அப்படியே ஹேங்கிங்கில் ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே தொங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். அதுலேயும் ஸ்கின்ல வந்து கொக்கி மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து நம்மளை லிஃப்ட் பண்ணியிருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கர பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து மக்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காகவே இதை பண்ணுறாங்க. ரொம்ப நாள் பக்தியாக இருந்து இதை முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் விரதம் எடுத்து தான் இந்த மாதிரியான ஒரு பறவை காவடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். ஸோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 10 மணிக்கு இவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்த்து பயங்கரமாக எல்லோரும் வைப் ஆகிருப்பீங்க. செம்ம எனர்ஜியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.